பிரைஸ் லார்ட். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த பிப்ரவரி மாதம் 14, 15, 16 3 நாட்கள் நம்முடைய சபையிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை தூண் என்கிற தலைப்பிலே கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதி பெற்றுக்கொள்ளும் அன்பாக அழைக்கிறேன். விசேஷமாக அதில் கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷன் ஏகாய் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவருக்காக ஜெபியுங்கள், கூட்டத்தில் பங்கெடுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்து சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். ஆகையால் உன் வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் போகும்போது, ஆலயத்தில் இருக்கும்போது, ஆலயத்துக்குள் இருக்கும் பொழுது அவர் சமூகம் அங்கே இருக்கிறதா. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவ ஆலயத்திலே தேவ பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய சமூகம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இயேசுவே அங்கே இருக்கிறார். ஆகவே துணிகரமாக ஒரு வாயை திறந்து எதுவும் பேசாது. அது பேசினால் அது நமக்கு ஆசீர்வாத கேடுகளை உண்டாக்கும். பயன் பக்தியோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை தொழுது கொண்டு பயபக்தியாய் வர வேண்டும். அதனால் தேவ சமூகத்தில் துணிகரமான ஒரு வாய் நான் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசிடாதே. கர்த்தருடைய ஆலயத்தில் இயேசு இருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் சத்தத்தை உயர்த்தக்கூடாது, சவுண்டு விடக்கூடாது. அவர் மேலே இருக்கிறார், வனாதி மனங்களுக்கு மேலே இருக்கிறார். கீழே நான் இருக்கிறேன். பயபக்தியோடு அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வ பயத்தோடு இருங்க. இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சோதனை. இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.